வணக்கம் 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 ரஞ்சித் ஷெஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஃபோன் அடிக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வாங்க, நான் ஒரு முக்கியமான ஒரு டிஷ் ரெடி பண்ண போகிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். என்ன விஷயம் அதை நான் கேட்கல, நானும் ஃபோன் வச்சுட்டேன், இங்கே நேரம் இங்கே வந்தாச்சு. இன்னைக்கு வந்து மக்களுக்கோசரம் வந்து ஒரு ஸ்டஃப்டு சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். சரி, அதுக்கே நீங்கள் 5 நிமிஷம் லேட்டாக வான்னு சொன்னீங்க எங்களை. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு, அதனால் கொஞ்சம் பிஃபோராக வராமல் கொஞ்சம் எதுக்கோசரம் வெயிட் பண்ணாமல் ஓகே வந்து நான் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி. ஸோ அப்போ மக்களுக்காக ஏதோ ஒன்று வெயிட்டாக ஒன்று பண்ண போகிறீங்க, அதனால தான் எங்களை லேட்டாக வாங்கினீங்க இல்லையா? சரி, நான் கூட யோசிச்சேன், ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, எங்கே வெளில போகிற உள்ள இருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் எதுவும் இல்லை. கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் முடிஞ்சிருச்சா? மேரேஜ் ஆயிடுச்சா? ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ எப்படி இருக்காங்க வீட்டில்? நல்லா இருக்காங்க. அவங்க சமைக்கிறது நல்லா இருக்குமா, நீங்கள் சமைக்கிறது நல்லா இருக்குமா? அவங்க சமைக்கிறது நல்லா இருக்கும். சும்மா இன்னைக்கு நைட்டு சாப்பாடுன்றதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலே அவங்க சமைக்கிறது நல்லா இருக்கும். உண்மையே நல்லா இருக்கும். ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம், ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி சமைக்கிறாங்க, என்ன மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது. ஏதாவது மைனஸ்னு இங்கே நைஸாக சொல்லிடுங்க, இது மட்டும்தான் மைனஸே, அவங்க சரி பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க அது பார்க்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை, அவங்க நல்லா பண்ணுவாங்க. இது நம்ம எப்படி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து அதுக்கேற்றது போல அவங்க சமைப்பாங்க. கண்டிப்பாக குறை இருக்காது சமைக்கிறதுல. கண்டிப்பாக குறை இருக்கேன் சார். என்ன ஒரு நல்ல மனசம். ரைட்டு, ஓகே. ஸோ இன்னைக்கு எங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் ஸ்டஃப்டு சிக்கன் பண்ண போகிறது. பன்னீர் ஸ்டஃப்டு சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரே ஃபுல்லாக ஸ்டஃப்பான மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே நம்ம வந்து கிரேட் பண்ணிவிட்டு ஸோ சிக்கன் வந்து நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிட்டு கொலாபரேஷன் பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு. கொலாபரேஷன், ஓகே ரைட். இன்னைக்கு பன்னீர் ஸ்டஃப்டு சிக்கன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். சிக்கன், பன்னீர், முட்டை, பூண்டு, பிரெட் கிரம்ஸ், உப்பு, எண்ணெய், ஹர்ப்ஸ், ஒயிட் பெப்பர். ஸோ தேவையான பொருளை சொல்லியாச்சு. அடுத்து செய்முறை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டஃப்டு சிக்கன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன் என்ன பண்ணுவீங்கன்னு. இருக்கிற எல்லா மசாலையும் ஒன்றா போட்டு பரட்டுன்னு பரட்டி ஸ்டஃப்டு சிக்கன் பன்னீர் ஸ்டஃப் ஆமாம் உள்ளே போட்டு நல்லா பரட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி வைக்க போகிறீங்க இல்லையா? அப்படி இல்லையாமே. சரி, அவர் எப்படி தான் பண்ண போகிறீங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணுவோம். அந்த ஸ்டஃப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் போட்டுக்கிறோம். ஸோ ஒரு பவுல்லே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்லிக், ஓகே, அது கூட வந்து பன்னீர், ஸோ நம்ம எந்தளவுக்கு சிக்கன் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். உள்ளே இருந்து ஸ்டஃப் பண்ணுறோமோ அது கூட வந்து ஒயிட் பெப்பர் பவுடர், அது கூட வந்து ஹர்ப்ஸ், இது கூட வந்து தேவையான அளவு உப்பு. சரி, இந்த ஹர்ப்ஸ் கிடைக்கலன்னா வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்க தனியா யூஸ் பண்ணிக்கலாம். தனியா தூள், நம்ம தனியில் நம்ம பொடி, கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா நைஸ் சாப் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொத்தமல்லியை போட்டு இதுவாக சாப் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா பாலக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வெஜிடபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டஃபிங் நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஸோ கார்லிக்கு, ஹர்ப்ஸு, நம்ம போட்டிருக்க சால்ட்டு எல்லாமே இதில் இந்த பன்னீர் எல்லாமே போட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். உள்ள ஸ்டஃப் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, ஒரு கேள்வி இருக்குவா? சொல்லுங்கள். பொதுவாக அந்த பாட்டு பாடுறவங்க பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணுக்கு பாட்டு பாட வருமா அப்படின்வாங்க. நல்லா ஓரளவுக்கு மாப்பிள்ளை டான்ஸ் ஆட தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், அவன் என்ன பண்ணுவாங்க, போகிற இடத்துல அந்த பொண்ணுக்கு டான்ஸ் ஆட வருமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்படி கேட்பாங்க. இப்போ நீங்கள் நல்லா சூப்பராக சமைப்பீங்கன்னு எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது இதெல்லாம் கேட்டிங்களா, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? இல்லை சார், நான் வந்து லவ் மேரேஜ், அதனால் அதில் நான் வந்து பண்ணல. மனுஷன் அமைதியாக இருக்கிறத பார்த்தா வீட்டிலே தான் இருப்பார்னு நினச்சேன். லவ் எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எப்படி ஏற்பட்டது அந்த லவ்? ஸோ நான் வந்து ஹோட்டலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ அவங்க வந்து ரிசப்ஷனிஸ்டாக இருந்தாங்க. ஸோ நான் வந்து கிச்சனில் இருந்தேன். இப்போ தெரிஞ்சு ஏன் நல்லா இருக்கிறவங்களாம் ஈஸியாக கமிட் ஆகிடுறாங்கன்னா, இந்த மாதிரி வேலை திறத்துலேயே நீங்கள் ஆளுக்கு பிடிச்சிட்டிங்கன்னா சுற்றி இருக்கிற மக்கள் எங்கே போகிறது? சரி, ரிசப்ஷன்லேயே இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சரி, ரிசப்ஷன் ஃப்ரண்ட்டில் இருக்குது, ஃபுட் ப்ரொடக்ஷன் பேக்கில் இருக்குது. எப்படி மிங்கிள் ஆச்சு இது ரெண்டு? அதான் லவ் சார். அதான் லவ். அங்கேருந்து வேவ் வந்ததா உள்ள? இல்லை, எப்படி பார்த்தீங்க? ஏன்னா ரிசப்ஷனில் எங்கே இருப்பாங்க, நீங்கள் ப்ரொடக்ஷனில் பேக்கில் இருப்பீங்க. இல்லை சார், அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து கிருஷ்ணகிரியில் ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க வந்து சென்னையில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து ஃபோன் கான்டாக்ட் மூலமாக நான் வந்து ஒர்க் பண்ணோம். பாசே, நான் என்ன கேட்குறேன் புரியுதா? இப்போ பன்னீரும் கார்லிக்கும் எப்படி மிங்கிள் ஆயிடுச்சு, அந்த மாதிரி நீங்களும் அவங்களும் எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர்? ஸோ அந்த டைமில் வந்து மெனூஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் ரிசப்ஷனில். ரிசப்ஷனில் போய்ட்டு இன்னைக்கு மெனு அப்படின்ட்டு திரும்பி போவீங்க.
போகும்போது பார்த்தா புதுசாக ஒருத்தங்க வந்துருப்பாங்க, வா அந்த மெனு கார்டை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்துட்டு ஏதோ நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அந்த இடத்துல, அப்படிதானே? கண்டிப்பாக கண்டிப்பா தெரியும். வேற என்ன பண்ணுவீங்க நீங்க? பின்ன அவங்க கிட்ட ஃபோன் நம்பர் வாங்க முடியும் எடுத்த உடனே. சரி பார்த்தீங்க, பார்த்த உடனே என்ன சொல்லிச்சு உள்ளுக்குள்ள? இங்க என்ன சொல்லிச்சு? அதான் சொன்னிச்சு சார் பண்ணிடணும்னு சொல்லிச்சு. ஓகே, ஸோ லவ் பண்ணீங்க இல்லையா அவங்கள? அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் லவ் உங்களுக்கு? 2 years லவ். 2 years லவ். அதுக்குள்ள வீட்டில் வந்து தெரிஞ்சு? வீட்டில் எல்லாம் சொல்லி. வீட்டில் சொல்லியா? தெரிஞ்சு இல்லையா? சொல்லி தெரிஞ்சு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு லைஃப். குட், வாழ்த்துக்கள் கேப்டன் டிவி சார்பா. பரவாயில்லையா, இத்தனை நாள் நாங்கள் சமைக்கிறோம், இந்த விஷயத்த நீங்கள் சொல்லவே இல்லையே. தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட்லேருந்து இதை பற்றி பேசிடலாம் டீப்பாக. பட் இருந்தாலும் இவ்வளோ அமைதியாக ஒரு பையன் கிடைச்சதுக்கு நீங்கள் லக்கி, கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் வந்து இப்போ இது அவங்களுக்காக சமைங்க. கண்டிப்பாக. அவங்களுக்காக ஒன்று யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இல்லை நல்லா சமைப்பீங்களா? சரி, ஓகே. பேசஞ்சாச்சு. வந்து மசாலா ரெடி ஆச்சு, ஸ்டஃபிங் ரெடி ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். சிக்கனில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஆமாங்க. சிக்கன் இந்த பீஸ் தான் வாங்கணும்னு இருக்கா? ஸோ நம்ம இப்போ ரெடி பண்ணுறதுல வந்து நம்ம சிக்கன் ஃபர்ஸ்ட் பீஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வாங்கணும். ஸ்டஃபிங் இருக்கும்போது நம்ம இதே நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம சிக்கன் ஸ்டஃப் பண்ணுறது, அது நம்ம வந்து ஃப்ரெஷ் பீஸ், நம்ம சிக்கனுடைய ஒரு ஃப்ரெஷ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃப்ரெஷ் பீஸை வந்து இந்த மாதிரி விங்ஸோட கட் பண்ணிவிட்டு, ஸோ இது இந்த சென்டர் பீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் நமக்கு ஹோல்ஸ் இருக்கும். ஓகே ஓகே, கேப் இருக்கும். ஆமாம், இந்த இடத்துல லைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு ஜஸ்ட் நைஃப் இன்செர்ட் பண்ணது வந்து நமக்கு அதெல்லாம் வரும். ஸோ சப்போஸ் அப்படி நைஃப் இன்சர்ட் பண்ணும்போது வெளில இப்படி டக்கிங் நீட்டிச்சுன்னா? ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம அதான் கேர்ஃபுல்லாக. அப்போ திருப்பி போய் கடையில் கொடுத்து சார் பீஸ் சார் இன்னொரு பீஸ் தாங்க சார் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு வரணுமா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து சிக்கனை வந்து ஜஸ்ட்டு அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா புக்கு மாதிரி ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் இதை பிரித்தோடனே இந்த மாதிரி வந்துடும் சிக்கன். அதான் புக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் வச்சு ரோல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டூத் பிக் சொருகி சிம்பிள். அப்பா அடே, நான் வேற என்ன வச்சேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் பேக்கெட் எப்படி இருக்கு அந்த மாதிரி அந்த சிக்கன் அந்த விங்ஸ் எடுங்க, அழகாக அது நடுவில் அந்த மேலே அந்த கோடில் வந்து கோடு போட்டு நைஃபை எந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ண முடியுமோ இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு குழி மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃப்பை வந்து அதில் உள்ளே போடணும். அப்படி இல்லை கத்தி விடும்போது சராக்குன்னு நான் பெரிய ரவுடிங்க அப்படின்ட்டு சரக்கு புருக்குன்னு உள்ளே விட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேணால் புக்கு மாதிரி நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டஃப்பை உள்ளே வச்சு திருப்பி மூடி டூத் பிக் வச்சு சொருவி வேண்டியதான், 3 சொருவு. ஓகே, அடுத்து என்ன இப்போ அது நீங்கள் பண்ணுறீங்களா? இப்போ வந்து நான் உள்ளே வந்து மசாலா வந்து ஸ்டஃப் பண்ண போகிறேன். உள்ளே போடுங்க. அப்படி பார்த்தா என்ன ஒரு கரண்டி தான் போகும் போல இது? ஆமாம், அது ரொம்ப அதிகம் போகாது. ஸோ கரெக்டாக உள்ளே எவ்வளோ போகுமோ அந்தளவுக்கு ஸ்டஃப் பண்ணிப்போம். ஸோ இதை வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணியும் பண்ணலாம் சார். சரி, இது என்னன்னு யோசிச்சு நீங்கள் ரெடி பண்ணீங்க இதை வந்து நம்ம வந்து இன்னும் ரொம்ப டீஃபாக செய்யலாம் சார். அதாவது சிக்கன் வந்து இதுக்கு இன்னும் காண்டிடிஷன் சொல்லுவாங்க இதை. ஓகே. ஸோ இதை வந்து 8 to 8 சாஸ் போட்டு அது கூட வந்து நம்ம கார்லிக்கு, செலரி லீக்ஸு, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து தவால போட்டு ஃப்ரை பண்ணுறோம். இல்லை தவாலுக்கு இது பண்ணலாம், இல்லை அப்படின்னா அது எனக்கு ஓகே ஐட்டம்ஸ் வச்சு பண்ணலாம். நீங்கள் இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுறதா நீங்கள் எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியும். நான் என்ன கேட்குறேன், இந்த பார்ட் ஆஃப் சிக்கன் பீஸில் இப்படி ஒரு ஹோல்ஸ் இருக்குன்றது வெட்டுற பாய் கூட தெரியாது, வெட்டுற கறி கடை கூட தெரியாது. நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சி நைஸாக இதில் எல்லாமே? ஸோ நம்ம நிறைய டைம் சிக்கன் பார்த்துருக்கோம், ஒரு நியூ டிஷ்ஷாக நம்ம பண்ணும்போது ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திங்க் பண்ணி நல்ல வேலை முழு கோழி வாங்கி கை உள்ளே விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஸ்டஃப் பண்ணாமல் விடாமல் போட்டீங்களே. அப்படி கூட பண்ணலாம் நினச்சா, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய சைஸ் ஆஃப். ஆமாவா, நான் சும்மா இறக்கலான்னு பார்த்தா நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமான்றீங்க. கண்டிப்பாக சார், அது உள்ளே இருக்கிற சிக்கன்ஸ் அப்படியே வச்சுட்டு மேலே இருக்கிற ஹோல் மீட்டை வச்சுட்டு ஹோல் சிக்கன் வச்சு உள்ளே இருக்கிற எல்லா இன்ஸ்டன்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸ்லூட் ஃபைல் போட்டு ரோல் பண்ணி கிரில் பண்ணி க்ளீன் பண்ணணும் உள்ள. ஆமாம் சார், உள்ள ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தண்ணி வாட்டர் வாஷ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே இந்த ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பூண்டு, பன்னீர், ஒயிட் பெப்பர், ஹர்ப்ஸு, சால்ட், அதுக்கு இன்னும் நியூ மசாலாஸ் இருக்குது சார். அந்த மசாலாஸ்லாம் உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே அவனில் அப்படியே பேக் பண்ணிவிட்டு அவனில் போட்டுட்டு எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் அது. ஓகே, ஸோ அதுவும் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக பெரிய பெரிய பார்ட்டி ஃபங்க்ஷன் டைம்லலாம் அது பண்ணால் நல்லா இருக்கும். சும்மா வீட்டில் ஒரு 4 பேருக்கு அவ்வளோலாம் பண்ண வேணாம், ஒரு இது நம்ம வந்து சிம்பிளாக மக்களுக்கு ஸ்டெப் பண்ணுறோம் சார். சிம்பிளாக நாங்கள் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய லெக் பீஸ் வச்சு. சரி, ஓகே, இப்போ அதில் ஸ்டஃப் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ இதில் இன்னும் மசாலா நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். இன்னும் போகுமா? இன்னும் போகுது மசாலா இன்னும். ஸோ உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம இதில் வந்து எக்கு போட்டுட்டு ஸோ அது கூட வந்து நம்ம சிக்கன் எடுத்து மேலே டிப் பண்ணிவிட்டு
பிரெட் க்ரம்ஸ் ஃப்ரை பண்ணி பிரெட் க்ரம்ஸ் டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணுவோம். ஓகே, அதாவது நம்ம வந்து அந்த ஹோல்ஸில் ஃபுல்லாக அந்த ஸ்டஃப்பை இன்சர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ஃபுல் டைட் பேக்டு ஆனதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் நெக்கு வந்த மாதிரி அப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விட்டு ஒரு தனி பாத்திரத்தில் எக் ஒயிட்டா எக் எல்லாமே எக் போடலாம். ஓவரால் எக் ஒயிட் மஞ்சள் அதாவது சால்ட் பெப்பர் அதாவது மேலே அந்த எக் பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா தான் அப்படியே பண்ணுங்க. ஏன்னா சில பேர் எதிர்பார்ப்பாங்க நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எக்கு போட்டாச்சு. இது கூட வந்து சால்ட் பெப்பர் ஸோ சிறிதளவு உப்பு, சிறிதளவு மிளகு இரண்டையும் சேர்த்து பரட்டவும். ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் அப்படியே அதில் போடுறீங்க. சிக்கன் போட்டு நல்லா நம்ம சரி ஷெஃப், ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அது ஓப்பன் ஆகிடாது அந்த கேப்பு? ஸோ அதுக்கு நம்ம எக் கோட்டிங் கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம எக் கோட்டிங் நல்லா வந்து கொடுத்து 2 டைம் அதாவது நம்ம ஓப்பன் பண்ணாத அளவுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது குழந்து கூடாது. ஆமாம், அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் கோட்டிங் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு டைம் வந்து அதுக்கு மேலே இன்னொரு டைம் கோட்டிங் கொடுப்போம். அது ஓகே. ஸோ இந்தளவுக்கு நல்லா டீப் பண்ணிவிட்டு இப்போ வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி பீஸ் 4 வாங்கிக்கணும் இல்லை? கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற மாதிரி அமௌண்ட்டாக இருந்தால் நல்லா சாப்பிட்ற மாதிரி இல்லை, நல்லா வாங்குற மாதிரி இருந்தால் நல்லா ஒரு 4 பீஸ் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம வச்சிடலாம். கண்டிப்பாக. ஓகே, இப்போ அடுத்து பிரெட் க்ரம்ஸ் சிக்கனை வந்து பிரெட் க்ரம்ஸ் முட்டையில் நல்லா நம்ம டிப் பண்ணி எடுத்து இது கூட வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட்டிங் பண்ண போகிறோம். கோட்டிங் டேஞ்சரஸ் பீஸாக இருக்குது. ஸோ இதை விட நம்ம ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதிரி நம்ம வந்து மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆமாங்க, பிஸாலெல்லாம் மேலே போடுவாங்களே. ஆமாங்க, அது மாதிரி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணலாம், கேப்சிகம் சாஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபுல் லாக் போடணும் இல்லை? ஆமாங்க. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்தளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். இது வந்து கான்டி ஃபுட்டா சார்? ஆமாங்க, இது வந்து கான்டி ஃபுட்டு. திருப்பி முட்டையில் போடணுமா? இன்னொரு டைம் ஜஸ்ட் நம்ம எந்த பாட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த பார்ட். ஸோ அந்த பாட்டை மட்டும் நம்ம நல்லா செகண்ட் தவறி கூட ஓப்பன் ஆகிடக்கூடாது அந்த மாதிரி. செகண்ட் கோட்டிங் நம்ம கொடுக்குறோம். சரி, இது நம்ம பன்னீர் போட்டோம்ல? ஆமாம், பன்னீருக்கு பதில் சீஸ் போட்டால் செம்மையாக இருந்திருக்குமே இன்னும். சீஸும் போடலாம் சார். சீஸ் அது நல்லா பாயில் ஆனது ஹீட் ஆனதுக்கப்புறம் தென் பட்டர் போடலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டோம். காடை மாதிரி இருக்கு சார், முழு காடையை தோல் வச்சா அப்படிதான் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம வந்து அப்படியே ஆயில் ஃப்ரை பண்ணி அப்படியே கட் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அடேங்கப்பா சூப்பர். அதுக்கப்புறம் எதாவது கட் பண்ணணுமா இல்லை அப்படியே இப்படி நிற்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி ஒரு 3-4 பீஸ் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். ஓகே, அது உங்கள் கடமை, நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். ஸோ டிஸ்பிளே வைக்கும்போது அது எப்படி வைக்க போகிறீங்க அப்படின்றத மக்கள் நல்லா எண்ணெயிலேருந்தே கவனிப்பாங்க. அது எண்ணெய் உள்ள போட்டதுக்கப்புறம் கவனிப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ பிரமாதமாக சுட சுட எடுத்து வச்சாச்சு. டிஸ்பிளேல இப்போ மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, அட்டேங்க அப்பா என்னப்பா அது முழு காடையை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க. பட் இது நான் வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், இது காடை கிடையாது, இது ஒரு சிக்கனில் ஒரு பார்ட். ஓகே, அதாவது விங்ஸ். பிரெஸ்ட் பார்ட்டா? பிரெஸ்ட் பார்ட். ஓகே, விங்ஸ் கிடையாது, கோழிக்கு விங்கி இருக்குது விங்ஸ். சரி ஓகே, இது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இதில் நம்ம ப்ளஸ்ஸாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம், பாலக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்படின்னா வந்து நம்ம கார்லிக் அடிஷ்னலாக என்ன வேணுமோ அடிஷ்னலாக என்ன வேணுமோ ஆட் பண்ணணும், நல்லாயிருக்கும். இதில் வந்து பட்டர் ஸ்டஃபிங் கொடுப்பாங்க. ஸோ பட்டர் ஸ்டஃபிங் எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டஃப் பண்ணி நம்ம உடனே ஃப்ரை பண்ணிட்டோம் பண்ணிடுறதுனால. ஸோ பட்டர் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம டீப் ஃப்ரீஸில் வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ அப்படி பண்ணணும், நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட மேலே கோட்டிங் கொடுக்கலாம். ஸோ கோட்டிங் கொடுக்கும்போது வந்து அதுக்கு மசாலாஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். கார்லிக் நம்ம சாப் பண்ணி போடலாம். ஸோ இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அடித்து அதில் போடலாம். ஸோ இல்லை அப்படின்னா 8 ஒயிட் சாஸ் வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சரி ஓகே. ஸோ இதோட மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும். ஏன்னா வந்து சிக்கன் ப்ரெஸ்ட்டு ஸோ ரொம்ப பெரிய திங்ஸ் இது வந்து திக் பாட். அது நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கரெக்டான ஃப்ளேமில் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து
ஸ்லோ ஃபயரில் வச்சு நம்ம கரெக்டாக ஃப்ரை பண்ணுவது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தா. ஸோ இந்த கலர் வர வரைக்கும் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆமாம் சார், கண்டிப்பாக. ஓகேவா? ஏன்னா குத்தி பார்க்கும்போது அது குத்திட்டோன்னா அது ஒரு ஓப்பன் வர. ஆமாம். ஸோ அதை மாதிரி நம்ம பார்க்கவும் முடியாது. ஸோ நம்ம குக் ஆகல அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்ம வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு அதை வந்து சிக்கனே பாயில் ஃப்ரை மேலே வரும் சார். ஓகே. ஸோ கவனமாக பார்க்கணும். பார்த்து அது மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் பரட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். குட், சூப்பர். ரொம்பவே பிரமாதமாக ப்ளஸ் அண்ட் மைனஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி ஃபுட்டை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஸ்டஃப் பண்ணி சமைக்கிறதுன்றது சும்மா விஷயம் கிடையாது. ஏன்னா சப்போஸ் ஓப்பன் ஆயிடுச்சுனாலே அந்த ஃபுட்டே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் பேக் பண்ணணும், திருப்பி நம்ம வந்து எக்கை வந்து திருப்பி பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு திருப்பி எக்கில் போட்டு அதை டிப் பண்ணி பண்ணணும் அப்படிலாம் எக்ஸ்ட்ரா ஐடியா கொடுத்துருக்கீங்க. இப்போ மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்காக அவங்க சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். பன்னீர் ஸ்டஃப்டு சிக்கன் செய்கிறது எப்படி ரீகேப் சொல்லுவார், கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்லிக்கு, அது கூட வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர், அது கூட வந்து தேவையான அளவு உப்பு, ஸோ அது கூட வந்து நம்ம ஹர்ப்ஸ், ஒயிட் பெப்பர் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த சிக்கன் ஃப்ரெஷ்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சிக்கனுக்குள்ளே வந்து நம்ம இந்த ரெடி பண்ணிக்கிற ஸ்டஃப்பை வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து முட்டையை வந்து அடிச்சுட்டு அது கூட வந்து சால்ட்டு பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு அந்த சிக்கனை நல்லா அந்த ஹோல்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த நல்லா அந்த பாட்டை வந்து நல்லா எக் கோட்டிங் கொடுத்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்மில் டஃப் பண்ணி அதை பிரெட் க்ரம் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பன்னீர் ஸ்டஃப்டு சிக்கன் ரெடி.